அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் காண இருக்கின்ற பாடம் பிரம்மமும் மாயையும். அதாவது இந்த எல்லையில்லா வெட்டவெளியாகிய பரபிரம்மம் பரிபூரண சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய அகண்ட வெளியாகிய வெட்டவெளி நிர்குண பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பரபிரம்மம் தன் சக்தியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த மாயா சக்தியாகிய ஈஸ்வரனை 3 குணங்களுக்கு உட்படுத்தி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற குணங்களின் அடிப்படையிலே அதை சகுண பிரம்மம் என்றும் கூறப்படுகின்றது. ஆக கண்களுக்கு புலப்படாத அரூபமாகிய அகண்ட வெளியாகிய அந்த பரபிரம்மம் தன்னை உருவத்தில் வெளிப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது சகுண பிரம்மமாகவும், உருவமற்ற நிலையிலே நிர்குண பிரம்மமாகவும் கருதப்படுகின்றது. இதிலே அந்த அகண்ட வெட்டவெளியாகிய பரபிரம்மம் தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னை அறிய வேண்டுமானால் தன்னுடைய சக்தியின் வாயிலாகத்தான் தன்னை அது அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தன்னை அது தன்மயமாய் உணர்ந்து கொள்ள சாத்தியமில்லை. அதன் அடிப்படையிலே உண்டாக்கப்பட்டதுதான் இந்த மொத்த பிரபஞ்சம். ஆக பரபிரம்மத்தின் பரிபூரண சச்சிதானந்த ஸ்வரூபத்தின் வெளிப்பாடாகிய இந்த மாயா பிரபஞ்சம் பரபிரம்மத்தின் மாயா சக்தி என்று தான் அழைக்கப்படுகின்றது. அத்தகைய மாயா சக்தியாகிய இந்த பிரபஞ்சத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களும் நடைபெறுவதாகவும், அந்த முத்தொழிலுக்கு பிரதான தேவதைகளாக படைக்கின்ற கடவுளாக நான்முக பிரம்மா, காக்கின்ற கடவுளாக விஷ்ணு, அழிக்கின்ற கடவுளாக ருத்ரன் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு முத்தொழில்களை புரிகின்ற 3 கடவுள்களையும் ஈஸ்வரன் என்று சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது. இந்த ஈஸ்வரத்தன்மையானது வந்து போவதினாலே படைக்கப்பட்டு சில காலம் காக்கப்பட்டு பின்பு அவை இல்லாமல் அழிக்கப்பட்டு விடுவதினாலே இதை மாயை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாயை என்பதில் அது தோன்றி மறைவதினாலே மாயை என்பதா, அல்லது இல்லாததை இருப்பது போல காட்டுவதினால் மாயை என்பதா, அல்லது நம்மை மயங்க வைத்து ஏமாற்றுவதினால் மாயை என்பதா போன்ற சந்தேகங்கள் எல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நம் சனாதன தர்மத்திலே தோன்றிய சாஸ்திரம் மிக தெளிவாக இதற்கு விளக்கம் அளிக்கிறது. இதை வேதாந்த வழிமுறையிலே நம்முடைய பண்டைய ரிஷிகளும் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் கயிறும் பாம்பும் என்ற உதாரணத்தை கூறி அழகாக இந்த பிரம்மத்தையும் மாயையையும் நமக்கு எடுத்து விளக்குகின்றார்கள். அவ்வாறே மேலும் அவர் தனது திருக்திருஷ்ய விவேகம் என்ற ஒரு அற்புதமான வழிமுறையிலும் நமக்கு இதை புரிய வைக்க முயன்றிருக்கின்றார்கள். இதிலே கயிறு,
பாம்பு என்றாலும் திருஷ்யம் என்றாலும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து பார்க்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பிரம்மத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட மாயா சக்தியாகிய இந்த பிரபஞ்சம் பிரம்மத்திற்கு வேறானது அல்ல என்பதையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குழப்பங்கள் ஏன் உண்டாகின்றது என்று கேட்டால், பூர்வ மதங்களாக தோன்றிய பல்வேறு மதங்கள் இதை வேறு வேறு கருத்திலே மக்களுக்கு எடுத்து கூற போய் அதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் கலந்து புரிந்து கொண்ட ஒரு சிலரின் குழப்பத்தினால் வெளிப்பட்ட சந்தேகங்கள் தான் பெரும்பாலான சாதகர்களை திசை மாறி போகச் செய்திருக்கின்றது என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நம்முடைய அத்வைத வேதாந்தம் உண்டாவதற்கு முன்பாகவே சாங்கியம், நியாயம், பௌத்தம் போன்ற பல்வேறு மதங்களிலே இந்த பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உண்டான விளக்கங்கள் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. ஆயினும் நம்முடைய அத்வைத சித்தாந்தத்தின் மகா குருவாகிய ஆதிசங்கர பகவத் பாதால் அவர்கள் தன்னுடைய மாயாவாதம் என்ற கருத்தின் மூலம் மிக தெளிவாக இதை எடுத்து விளக்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாம் பிரம்மமும் மாயையும் என்ன என்பதை இன்று காண இருக்கின்றோம். இந்த பாடத்தை எல்லோரும் சற்று கவனமாக கேட்டு தெளிவு பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லையில்லா பரபிரம்மம் வெட்டவெளி தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னை அறிந்து கொள்ள ஆசைப்பட்ட பொழுது அதன் வெளிப்பாடாக அதனிடத்தில் இருந்து தோன்றிய மாயா சக்தியையே நாம் இந்த பிரபஞ்சம், ஈஸ்வரன் அல்லது மாயை என்று அழைக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டவைகள் எல்லாமே தோன்றி மறைவதனாலே தான் இதை மாயை என்றும் கூறுகின்றோம். சாதாரணமாக நாம் நம்முடைய உருவத்தை நமக்கு வேறாக காண முடியுமா என்று யோசித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயம் அது சாத்தியமாகாது. ஆனால் எனக்கு வேறாக நான் என்னுடைய உருவத்தை முழுமையாக பார்த்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் என்னிடம் இருக்கின்ற ஆக்கல் என்ற சக்தியை கொண்டு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை படைத்து அதன் வாயிலாக நான் என் முழு உருவத்தையும் பார்த்து கொள்ள முடியும். ஆக என்னால் படைக்கப்பட்ட கண்ணாடியை கொண்டு நான் என்னையே பார்த்து கொள்வது போல பிரம்மம் தன்னிடமிருந்து வெளிப்படுத்தி கொண்ட மகா சக்தியின் வாயிலாக தன்னை தானே அது அறிந்து கொள்ள முடிகிறது என்றுதான் சாஸ்திரம் இங்கு கூற வருகின்ற சாராம்சம். எவ்வாறு என்னால் நான் படைத்து கொண்ட கண்ணாடியிலே எனக்கு வேறாக தெரிகின்ற உருவம் என்னிடத்திலிருந்து மாறுபட்டதல்ல, என்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்பதை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றேனோ அதுபோன்று பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட இந்த மாயா சக்தியாகிய பிரபஞ்சம் பிரம்மத்திலிருந்து மாறுபட்டதல்ல, பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலும் என்னால் உருவாக்கப்பட்ட கண்ணாடியின் வாயிலாக நான் என் உருவத்தை கண்டு அதை உண்மை என்று நான் மயங்க மாட்டேன். அது என்னுடைய பிரதிபிம்பம் என்பதை நான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதை ஆனந்தமாக ரசித்து மகிழ்கின்றேனோ அதுபோல தன்னால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை பிரம்மம் தன்னில் தானாய் அதை ரசித்து மகிழ்கின்றதே தவிர அதை ஒருபொழுதும் அது தன்னிலிருந்து பிரித்து பார்ப்பதே கிடையாது. எவ்வாறு என்னால் படைக்கப்பட்ட கண்ணாடியின் வாயிலாக என்னுடைய உருவத்தை நான் எனக்கு வேறாக காண முடியாதோ, என்னிலிருந்து பிரித்து பார்க்க முடியாதோ, அது கண்ணாடியின் வாயிலாக என்னுடைய உருவம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அதுபோல
எல்லையில்லா வெட்டவெளியாகிய பரபிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அது முற்றிலும் எனக்கு வேறாக இல்லை, என்னுடைய பிரதிபிம்பம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புரிதலின் வாயிலாகத்தான் இங்கு நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் என்ற இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நிர்குண பிரம்மமாகிய பிரம்மம் மட்டுமே சத்தியம், சகுண பிரம்மமாகிய இந்த மாயா பிரபஞ்சம் மாயை, பொய் என்று விலக்கிவிட முடியாது. ஏனென்றால் வேதத்தின் மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்றுதான் கூறுகின்றதே தவிர ஜகத் அசத்தியம் என்று கூறுவதே கிடையாது. ஆகவே படைக்கப்பட்ட பிரபஞ்சம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, இது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை எளிதாக உணர்ந்து கொள்ள முடியுமேயானால் இங்கு படைக்கப்பட்டவைகளெல்லாம் அந்த பரபிரம்மத்தின் பேரறிவு பிரகாசத்தின் பிரதிபிம்பங்கள் என்பதை மிக தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். எவ்வாறு என்னால் படைக்கப்பட்ட கண்ணாடியிலே என்னுடைய உருவம் தெரிந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அதன் மீது ஒரு புகை படிவமோ அல்லது அழுக்கோ படிந்துவிட்டால் என்னுடைய உருவம் மங்கலாகவும் தெளிவற்றும் காணப்படுகின்றதோ, அதுபோல பரபிரம்மத்தினால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே பல்வேறு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்ட மனதின் வாயிலாக மனிதன் இந்த பிரபஞ்சத்தை காண முயலுவானாயாகில் அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு தெள்ளத் தெளிவான ஞானமின்றி வீணாக போய்விடவும் சாத்தியம் உள்ளது என்பதைத்தான் இங்கு சாஸ்திரம் எடுத்து கூற வருகின்றது. ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், எல்லையில்லா வெட்டவெளியாகிய பரபிரம்மம் ஒன்று மட்டுமே சத்தியம். அது தன்னுடைய மாயா சக்தியால் வெளிப்படுத்தி கொண்ட இந்த பிரபஞ்சம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மித்தியா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மித்தியா என்றால் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தோற்ற மாயை, இது நான் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆதிசங்கரின் திருக்திருஷ்ய விவேகத்தின் வாயிலாக நாம் இதை சற்று விளங்கிக் கொள்ள முயற்சிக்கலாம். திருக் என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள். இங்கு பார்ப்பவனாகிய ஒருவன் இருப்பதினால்தான் பார்வை என்ற ஒன்றும் பார்க்கப்படும் பொருளும் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படும் பொருள், அல்லது காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள். இதை திரிபுட்டி என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே பகவான் ஆதிசங்கரர் கூற வருகின்ற அத்வைத சித்தாந்தம் ஆதியில் அனாதியான அந்த பரபிரம்மம் தன்னிடமிருந்து வெளிப்படுத்திய மாயா சக்தியின் வாயிலாக ஆவரணம், விக்ஷேபம் என்ற இரண்டு மாபெரும் சக்திகள் தோன்றின என்று கூறுகின்றார். இதிலே ஆவரணம் என்றால் மறைக்கும் சக்தி என்றும், விக்ஷேபம் என்றால் தோன்றும் சக்தி என்றும் பொருள். அதாவது ஆவரணம் என்ற மறைக்கும் சக்தி இருளாகவும், விக்ஷேபம் என்ற தோன்றும் சக்தி ஒளியாகவும் இருமைகளில் இங்கு இருக்கின்றது. அந்த ஒன்றேயான பரபிரம்மம் பரமாத்மா தனக்கு வேறாக படைக்கப்பட்டவைகளை அனாத்மா அல்லது பிரபஞ்சம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு ஆத்மா, அனாத்மா என்பது எல்லாம் ஒன்றேயாகிய அந்த பரமாத்மாவினுடைய வெளிப்பாடு என்பதிலும் தெளிவு இருக்க வேண்டும். பொதுவாக இங்கு படைப்பு என்பதும் படைக்கப்பட்டவைகள் என்பதும் எங்கிருந்து உண்டானது என்பதை சற்றே உற்று கவனித்தோமேயானால்
அது ஒன்றேயான பரபிரம்மத்தின் பேரறிவின் வெளிப்பாடு என்பதை நன்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றுமே அவையவைகளுக்கு உட்பட்ட ஒரு அறிவு பரிமாணத்திலே பயணிக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இங்கு தோன்றியுள்ள கோடானு கோடி ஜீவராசிகளிலே ஓரறிவு கொண்ட தாவரங்கள் முதல் ஆறறிவு கொண்ட மனிதன் வரை எல்லாமே அந்த பேரறிவின் பிரதிபிம்பத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு படைக்கப்பட்ட இந்த அறிவு பரிமாணத்திலே படைக்கப்பட்டவைகள் எல்லாமே ஒரு உணவு சக்கரத்தின் அடிப்படையிலே தான் இங்கு சுழன்று கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நன்கு யோசித்து பாருங்கள். ஓரறிவு கொண்ட தாவரம் புல்லாக படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக ஈரறிவு கொண்ட புழு பூச்சிகள் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறே மூன்றறிவு கொண்ட ஓணான் ஒடக்கான், நான்கறிவு கொண்ட பாம்பு பல்லி, ஐந்தறிவு கொண்ட பறவைகள் மிருகங்கள், ஆறறிவு கொண்ட மனிதர்கள் என்று எல்லா அறிவு பரிமாணத்தின் அத்தனை உடல்களுமே ஒன்றை ஒன்று உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன என்பதை ஒருவராலும் இங்கு மறுக்கவும் முடியாது. கவனித்து பாருங்களேன். புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய். மணிவாசக பெருமானின் பாடலையும் இங்கு ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு புல்லை புழு பூச்சிகள் சாப்பிடுகின்றன. அந்த புழு பூச்சிகளை பறவைகள் சாப்பிடுகின்றன. அந்த பறவைகளை மிருகங்கள் சாப்பிடுகின்றன. புல்லிலிருந்து தாவரங்களாகிய எல்லா தாவரங்களும் புழு பூச்சிகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் மனிதன் சாப்பிடுகின்றான். அவ்வாறு அனைத்தையும் சாப்பிடுகின்ற மனிதனை மண்ணில் புதைத்தவுடனே மீண்டும் அதே புல் புழு போன்றவைகள் தான் சாப்பிடுகின்றன. ஆக இங்கு ஒரு உணவு சக்கரம்தான் சுழல்கின்றன என்பதையும் உற்று நோக்கினால் நம்மால் கவனித்துக் கொள்ள முடியும். ஆக இதிலே படைக்கப்பட்ட உடல்களை பகவத்கீதையிலேயே பகவான் கிருஷ்ணர் சேத்திரம் என்றும், அவ்வாறு படைக்கப்பட்ட உடல்களுக்குள்ளே இருக்கின்ற உயிரை சேத்ரக்னன் என்றும் கூறுகின்றார். அதாவது சேத்திரம் சேத்ரக்னன் என்று தெளிவுபடுத்துகின்றார். இங்கு சேத்திரம் என்றால் தேகம் என்றும், சேத்ரக்னன் என்றால் தேகி என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேகம் என்ற படைக்கப்பட்டவைகளாகிய சேத்திரங்களிலே தேகி என்ற படைப்பவன் சேத்ரக்னன் இருக்கின்றான் என்பதைத்தான் இங்கு சேத்திரம் சேத்ரக்னன் என்று எடுத்து கூறுகின்றார். ஆக இதிலே படைக்கப்பட்ட உடல்களை ஒன்றை ஒன்று உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்ற போகத்திற்கு உரியதான இந்த தேகம் சேத்திரம் என்றும், இந்த தேகத்தில் இருந்து கொண்டே எவன் தேகத்தை அந்நியமாக உணர்கின்றானோ அவனே தேகியாகிய சேத்ரக்னன் என்றும் அறியப்படுகின்றான். இதை யார் ஒருவர் நன்கு தன்னுள் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றாரோ அவரைத்தான் ஞானி என்று நாம் இங்கு அழைக்கின்றோம். ஆக இங்கு சேத்திரம் என்றால் விளைநிலம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விளைநிலத்திலே விதையிலிருந்து தான் தாவரங்கள் முளைக்கின்றன என்றாலும் அந்த விதைகள் நன்கு செழித்து வளர வேண்டுமானால் அதற்கு விளைநிலம் அவசியம் இருந்தாக வேண்டும். அதுபோல தேகியாகிய சேத்ரக்னன் என்ற அறிவு ஒவ்வொரு உடலுக்குள்ளும் பிரகாசித்து கொண்டிருப்பதின் வாயிலாகத்தான் அந்த சேத்திரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே எந்த தேகத்தில் இருக்கின்ற தேகி தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும் என்றால் அது ஆறறிவு படைத்த மனித தேகத்திலே இருக்கின்ற தேகியின் வாயிலாகத்தான் தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும் என்றும்
இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேகத்தை செயல்களின் விளைநிலமாக எவன் உணர்கிறானோ அவனே சேத்ரக்னன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே இதை தெளிவுபடுத்துகின்றார். இதிலே படைக்கப்பட்ட தேகத்திலே ஆறறிவு கொண்ட பிரத்யேக பகுத்தறிவை பெற்ற மனிதன் மட்டுமே மற்ற உடல் அறிவுகளிலிருந்து மாறுபட்டவனாக மகத்தானவனாக காணப்படுகின்றான். அப்படிப்பட்ட தேகத்திலே தேகியாக இருக்கின்ற சேத்ரக்னன் தன்னில் தானாய் தன்னை உணர்வதற்கு ஏதுவாக அந்த உடலை பயன்படுத்தி கொள்கின்றான். அவ்வாறு தன் உடலின் வாயிலாக தன்னை எவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவனே உத்தமன், அவனே ஞானி என்று இங்கு போற்றப்படுகின்றான். அதாவது சேத்திரமாகிய தேகத்திலே சேத்ரக்னனாகிய ஆன்மாவின் இருப்பிடம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றான். இதைத்தான் எல்லா சமயங்களும் இறைவன் கோவில் கொண்டுள்ள இடத்தை சேத்திரம் என்று அழைக்கின்றது. அத்தகைய சேத்திரங்களிலே கோயில் கொண்டுள்ள சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனை சிவன், விஷ்ணு என்று பலவாறாக போற்றி அவன் குடிகொண்டுள்ள அந்த புனித தலத்தை வழிபடுகின்றது. அந்த புனித தலத்திலே அமைக்கப்பட்டுள்ள கோயில்களை எல்லாம் போற்றி பாடுகின்றது. மேலும் அந்த புனித தலத்திலே கோயில் கொண்டுள்ள இறைவனை சேத்ராதிபதி என்றும் அழைக்கின்றது. ஆக எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்துள்ள நிர்குண பிரம்மத்தை, அதாவது எவருள்ளும் உரைகின்ற தூய ஆன்மாவை சகுண பிரம்மமாக உருவத்தில் வைத்து நாம் கோவில்களில் வழிபடுகின்றோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே திருக்திருஷ்ய விவேகத்தில் பகவான் ஆதிசங்கரர் கூற வருகின்ற விளக்கம் என்னவென்றால், திருக் என்ற பார்ப்பவன், திருஷ்யம் என்ற பார்க்கப்படும் பொருள் ஆகிய இரண்டும் ஒன்றே என்று தான் இங்கு கூற வருகின்றார். ஆனால் பொதுவாக சேத்திரம் என்பதை இடம் அல்லது வீடு, கோவில் என்று எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக நாம் பார்க்கின்ற நம்முடைய சாதாரண பார்வையிலே அந்த வீடும் வீட்டில் உள்ள வீட்டுக்காரனும் ஒன்றாகிவிட முடியுமா? அல்லது அந்த கோவில் என்ற இடத்திலும் அந்த கோவிலுக்குள் இருக்கின்ற இறைவனும் ஒன்றாகிவிட முடியுமா என்பது போன்ற சந்தேகம் எழுகின்றது. ஆனால் ஒரு வீட்டுக்காரன் எவ்வாறு வீடாக முடியாதோ, எவ்வாறு கோயிலுக்குள்ளே இருக்கின்ற விக்கிரகம் கோயிலாக முடியாதோ, அதுபோல சேத்திரமும் சேத்ரக்னனும் ஒன்றாகிவிட முடியாது என்றுதான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பகவான் ஆதிசங்கர பகவத்பாதால் தன்னுடைய திருஷ்ய விவேகத்தின் வாயிலாக இதை எளிமையாக புரிய வைக்க முயல்கின்றார். அது எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது இருப்பது ஒன்றே, அதுவே பிரம்மம். அது அநேக பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அதன் பெயர்களை எடுத்துக்கொண்டால் சிவம், அறிவு, உயிர், உணர்வு என்று பலவாறாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த ஒன்றேயாகிய பரபிரம்மம் நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் அது எதனுள்ளும் சம்பந்தம் படாமல் வெறும் பார்வையாளனாக மட்டும், ஜீவ சாட்சியாக மட்டும் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்து அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பார்வையாளன் இருக்கிறான். அவனால் படைக்கப்பட்டவைகள் பலவாறாக இருக்கின்றன எனும்போது, அவ்வாறு படைக்கப்பட்டவைகள்
பார்வையாளனுக்கு வேறாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவைகள் பார்வையாளனாக ஆக முடியாது என்பது எல்லோருக்கும் ஏற்புடையது தான். அதாவது வீட்டில் இருப்பவனும் வீடும் ஒன்றாக முடியாது என்பது தான் எல்லோரும் அறிந்து கொண்ட விஷயம். ஆனால் பார்வையாளனே படைக்கப்பட்டவைகளாகவும் ஒரு வீட்டில் உள்ளவனே வீடாகவும் இருக்கிறான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? ஆனால் படைக்கப்பட்டவைகளும் படைப்பாளையும் ஒன்றே என்று இங்கு கூற வருவது தான் இந்த திருஷ்ய விவேகம் என்ற முக்கிய கோட்பாடாகும். அது எவ்வாறு எனில், ஒன்றேயாகிய பார்வையாளனாகிய பரபிரம்மம் மட்டுமே சத்தியம். அதனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் வந்து போகின்றது என்பதனால் மித்தியா என்று வேதத்தின் மகா வாக்கியம் எடுத்துரைக்கின்றது. இதிலே மித்யா என்ற வார்த்தையில் உண்டான குழப்பத்தினால் அவரவர்களுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு ஏராளமான ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அந்த மித்யா என்ற வார்த்தைக்கு பொருள் கூறும் பொழுது அது நிலையற்றது, வந்து போவது, இருப்பது போல உள்ளது ஆனால் உண்மையில் இல்லை, அது மாயை, அது பொய் என்று பலவாறாக கூறப்பட்டுள்ளது. சரி, இதில் மாயை என்றால் என்ன என்பது தெளிவாகும் பொழுதுதான் இங்கு எல்லாமே நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அதாவது பொதுவாக மாயத் தோற்றம் என்பது இல்லாததை இருப்பதாக நினைத்து மயங்குவது என்று கூறலாம். அதை அத்வைத தத்துவம் நாம் காணும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரம்மம் மட்டுமே, பிரம்மத்தை தவிர இரண்டாவதாக ஒன்று இல்லை என்று தான் இங்கு கூறுகின்றது. அதாவது படைக்கப்பட்ட மரங்கள், செடி கொடிகள், புல் புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் என்று அத்தனை அம்சங்களும் கூடிய இந்த பூமி பந்து முதற்கொண்டு கோடானு கோடி கோலங்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்மமே என்று இருக்கிறது அத்வைதம். அப்படியானால் நாம் காணும் இந்த பொருள்கள் எல்லாம் என்ன? இந்த பூமியில் நாம் காணும் பல்வேறு மனிதர்கள், பல்வேறு உயிரினங்கள், அவைகளின் உடல்கள், அண்ட சராசரத்தில் காணப்படுகின்ற சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்கள் எல்லாம் உண்மையில் என்ன என்ற கேள்வி எளிமையானால் எல்லாவற்றையும் மாயை என்கின்றது மாயாவாதம். அறிவதெல்லாம் மாயையே என்று சொல்லும் மாயாவாதத்தின் கோட்பாடு பலராலும் பலவிதமாக புரிந்து கொண்டதில் உண்டான குழப்பங்கள் தான் இங்கு மாயையின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது. ஒரே பிரம்மத்திலிருந்து தோன்றி மறைகின்ற இந்த பிரபஞ்சம் மாயை என்றால், சாதாரணமாக நாம் ஒரு சாலையிலே மங்கிய வெளிச்சத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அங்கே ஒரு பாம்பை கண்டு பயந்து விடுகின்றோம். அந்த பாம்பு அசையாமல் அப்படியே கிடப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த நாம் அதன் மீது சற்று வெளிச்சத்தை செலுத்தி அது என்ன என்று காணுகின்ற பொழுது அது கயிறு என்று நமக்கு தெரிய வருகின்றது. அவ்வாறு கயிறு என்று தெரிந்த மறுநிமிடமே அந்த பாம்பு மறைந்து விடுகின்றது. நம்மிடையே உள்ள பயமும் போய்விடுகின்றது. ஆக ஒன்றேயான கயிறு சற்று நேரத்திற்கு முன்பு நமக்கு பாம்பாக தோன்றியது. மேலும் அதன் காரணமாக பயம் உண்டாகியது. ஆனால் நமக்கு கிடைத்த வெளிச்சத்தின் வாயிலாக அது பாம்பல்ல கயிறு என்று அறிந்து கொண்டவுடன் பாம்பு மறைந்து பயம் போய் கயிறு மட்டுமே அங்கு இருந்ததை காண முடிகின்றது. இந்த உண்மையை நாம் எப்படி
அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கு பகவான் ஆதிசங்கரர் மிக அற்புதமாக எடுத்து உபதேசிக்கின்றார். ஒரு கயிற்றை பாம்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அறியாமை அகன்றால் அது பாம்பு அல்ல, கயிறுதான் என்று உணர்வது போன்று மாயை என்பதை அறிந்து கொண்டால் பிரம்மமே நித்தியம், அதுவே சத்தியம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கின்றார். பாம்பாக தெரியும் கயிறை உணர ஒருவனுக்கு அறிவும் விழிப்புணர்வும் எவ்வாறு அவசியமோ அவ்வாறே இந்த உலகமாக தெரியும் பரபிரம்மத்தை உணர ஒருவனுக்கு ஞானம் அவசியம் என்று எடுத்துரைக்கின்றார். இந்த மாயையை பற்றி பலரும் பலவிதமாக கூறுவதற்கு காரணம் அவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் எதிர்மறையாகவே பொருள் கொள்கின்றனர் என்கின்றார். மித்யா அல்லது மாயை என்பது அறியாமை என்றும் அது நிலையாமையை நிலைத்தேவை என கொள்ளும் மயக்கம் என்றும் அந்த மாயையிலிருந்து விடுபட்டால்தான் பிரம்மத்தை அறிதல் சாத்தியம் என்றும் மேலும் அந்த மாயை என்பதே துறக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது போல பலரும் பலவிதமாக தன் மனதிலே எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டுள்ளனர். இந்த குழப்பம் மற்றும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மூலம் இந்த மாயையை கண்டு மனம் மயங்குகின்றனர், அத்துடன் அந்த மாயையை கண்டு பயப்படுகின்றனர் என்கிறார். இங்கு அரிதான உண்மை ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மகா மாயையே அந்த பரபிரம்மத்தை அறிவதற்கான திறவுகோல் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மையில் மாயையானது பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாதது, அது எப்பொழுதும் நீங்காமல் நித்தியமாய் அதனுடனே நிலைத்து உள்ளது என்பதைத்தான் கயிறும் பாம்பும் பற்றிய தன்னுடைய கருத்தின் வாயிலாக கூற வருகின்றார். அதாவது இருளும் ஒளியும் கலந்து இருக்கின்ற இரண்டுங்கெட்டான் நேரத்திலே எவ்வாறு ஒரு கயிறை கண்டு பாம்பு என்று நாம் பயந்து கொள்கின்றோமோ அதைத்தான் மாயை என்று இங்கு கூற வருகின்றார். சரியாக எதுவுமே தெரியாமல் பார்க்கின்ற பார்வைகளில் உண்டாகின்ற இருமைகளினால் கயிறு பாம்பாக தோன்றுகின்ற தோற்றப்பிழையைத்தான் மாயை என்றும் அதைத்தான் பரபிரம்மத்தின் இரண்டு மாபெரும் சக்திகளாக ஆவரணம் விக்ஷேபம் என்ற இருளும் ஒளியும் என்றும் எடுத்து கூறுகின்றார். ஒரு கயிறு பாம்பாக தெரியும் வரை அது பாம்பாகவே உணரப்படுகின்றது. அவ்வாறு பாம்பாக உணரும்போது அந்த கயிறானது உண்மையில் பாம்பாகவே உள்ளது. அதாவது அது பாம்பாக உள்ளதிலிருந்து சற்றும் மாறவே இல்லை. ஆனால் அதன் மீது வெளிச்சம் பட்டவுடன் அப்படியே தலைகீழாக மாறி இதுவரை பாம்பாக தெரிந்து கொண்டிருந்தது தற்போது கயிறாக தெரிகிறது. அதாவது இரண்டுமே ஒன்றுதான் என்பதற்கு இதைவிட எளிதான ஆதாரம் ஏதுமில்லை என்கின்றார். எவ்வாறு அந்த கயிற்றின் மீது ஒரு வெளிச்சம் பட்டவுடன் அந்த கயிறு பாம்பல்ல கயிறுதான் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றதோ அதுபோல இந்த பிரபஞ்சத்திலே ஞானம் என்ற வெளிச்சத்தை எவன் ஒருவன் அடைகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உண்மையில் உலகமல்ல பிரம்மம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்றார். எவ்வாறு பாம்பு என்பதை ஒருவனால் அறிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அவன் ஏற்கனவே பாம்பை பற்றிய ஒரு தெளிவும் அதன் அனுபவமும் அடைந்திருந்ததினாலே அவன் கயிற்றை கண்டதும் பாம்பு என்று பயந்து கொள்கின்றான். அவனுக்கு கயிறு மூலமாக அந்த பாம்பு உண்டானது. அதாவது ஒரே கயிறு பார்க்கின்ற பார்வையாளனின் காட்சி பிழையிலால் பாம்பாகவும் கயிறாகவும் மாறி மாறி காணப்பட்டது. அதுபோன்று ஒன்றே ஆகிய பிரம்மம் தன்னால் படைக்கப்பட்டவைகளை தனக்கு வேறாக பார்ப்பது என்பது என்றுமே நிகழாத ஒன்று. ஆனால் பிரம்மத்திற்கு வேறாக இந்த உலகம்
இருப்பது போல காணப்படுவதற்கு காரணம் பிரம்மத்தின் படைப்பாகிய மாயா சக்தியாகிய ஆவரணம் விட்சேபம் என்ற இரு மாறுபட்ட சக்திகளால் இருப்பதை இல்லாததாக காட்டுவது போன்றும் இல்லாததை இருப்பதாக காட்டுவது போன்றும் உண்டாகின்ற ஒரு தோற்றப்பிழையினால்தான் இங்கு இந்த பிரபஞ்சம் வந்து போகின்றது என்பதினாலே இது சத்தியமல்ல என்று கூறப்படுகின்றதே தவிர உண்மையில் இது பிரம்மத்தினால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பிரம்மத்தின் படைப்பாகிய ஆவரணம் விட்சேபம் என்ற இந்த இரண்டுமே பிரம்மத்தின் படைப்பு என்பதினால் இது மாயைக்கு வேறானதாக இருக்க முடியாது. இந்த மாயை பிரம்மத்திற்கு வேறானதாக இருக்க முடியாது என்பதையும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றேயான பிரம்மம் தன்னில் தானாய் தன்னை அறிய மாயா சக்தியை வெளிப்படுத்தி அதன் வாயிலாக தன்னை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றது. எவ்வாறு ஒருவன் தன்னை பார்க்க தனக்கு வேறாக ஒரு கண்ணாடியை படைத்து அந்த கண்ணாடியின் வழியாக தன்னை அவன் அறிந்து கொள்கின்றானோ, எவ்வாறு அவனால் படைக்கப்பட்ட அந்த கண்ணாடியே அவனை காட்டிக் கொடுக்கின்றதோ, அவ்வாறு காட்டிக் கொடுக்கின்ற அந்த காட்சியில் வருகின்ற உருவம் அவன் அல்ல என்று கூற முடியாதோ, அதுபோன்று ஒன்றேயாகிய பரபிரம்மம் தன்னில் தானாய் அனைத்தையும் படைத்து தனக்கு தன்னையே அனுபவமாக்கிக் கொள்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படும் பொருள் எல்லாமே பார்ப்பவன் என்ற ஒருவன் இருப்பதினால்தான் உண்டாகின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் பிரம்மத்தை மாயையிலிருந்து பிரிக்க முடியாது என்பதையும் எளிதாக ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த மாபெரும் உண்மையைத்தான் திருக் திருஷ்ய விவேகம் என்ற எளிய கருத்தின் வாயிலாக, கயிறு பாம்பு என்ற ஒரு தத்துவத்தின் வாயிலாக உண்மையை நமக்கு உணர வைக்க முயற்சிக்கின்றார் பகவான் ஆதிசங்கரர் அவர்கள். அவ்வாறே நாம் காணுகின்ற கனவானது எவ்வாறு கனவு காணும் வரை தத்ரூபமாக அப்படியே உள்ளதோ, அந்த கனவு விழிப்பு நிலை வருகையில்தான் கனவு என்பது நமக்கு நன்கு உரைக்கிறதோ, அதுபோன்று ஒருவனுக்கு விவேகம் என்ற விழிப்பு நிலை உண்டாகாமல் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலிருந்து தெளிவு பெறாமல் தன்னளவில் நிஜமாகவே காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் பரபிரம்மத்தின் வெளிப்பாடு என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கனவு, விழிப்பு என்ற இரண்டுக்கும் இடையில் உள்ள அறியாமை எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டுமானால் மாயை என்பது எப்படிப்பட்டது என்பதையும் அவசியம் அறிந்தாக வேண்டும். இதை பற்றி பகவான் தன்னுடைய பகவத்கீதையிலே மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்றார். அதாவது மாயை என்பது உறைநிலையில் உள்ள பனிக்கட்டியில் உள்ள நீரை போன்றது என்று கூறுகின்றார். அதாவது உறைநிலையில் உள்ள ஒரு பனிக்கட்டியில் நீர் எவ்வாறு உறைந்து காணப்படுகின்றதோ அதுபோன்று பிரம்மத்தின் வெளிப்படாத சக்திதான் இந்த மாயை என்று எடுத்துரைக்கின்றார். ஆனால் இது புரியாமல் பலரும் மாயை பிரம்மத்திலிருந்து பிரித்து பார்ப்பதால் தான் அதை ஒரு வேண்டாத அம்சமாக கருதுகின்றனர். அத்துடன் பிரம்மத்தை காண்பதற்கு அது தடையாக உள்ளதாக கருதி இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்றனர். இது எல்லாம் அவர்கள் மாயையின் மீது கொண்ட மயக்கம் என்றுதான் கூற வேண்டுமேயன்றி உண்மையில் மாயை என்பதை என்ன என்று உணர்ந்து கொள்ள முடியாத அறியாமையில் இருப்பதினால் அன்றி வேறு ஒரு காரணமும் இல்லை என்பதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மாயை என்பதை கண்டு மயங்கவோ பயப்படவோ ஒதுக்கவோ வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை. இந்த மாயையின் உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்கள் மட்டுமே மாயை பிரம்மம் என்பதை
இருமைகளால் பிரித்து பார்க்காமல் இருப்பதை இருக்கின்றவாறு உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இதிலே பிரம்மம் என்பது சிவம் என்றால் மாயை என்பது சக்தி எனப்படுகின்றது. அதாவது பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியே இந்த மாயை என்பதினால் இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்ததே இந்த உலகம் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது பிரம்மத்திற்கு வேறாக இந்த மாயையை பிரிக்க முடியாது என்றும் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இது புரியாமல் எல்லோரும் இந்த உலகம் மாயை, எனவே இது உண்மையல்ல, பொய் என்பது போன்று ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால் சிக்கிக்கொள்கின்றார்கள். இதைத்தான் அறியாமை என்று பகவான் ஆதிசங்கரர் எடுத்து கூறுகின்றார். ஆகவே மனிதனின் அறியாமையை நீக்குவதற்காகத்தான் சாஸ்திரமும் சத்குருவும் இங்கு தேவைப்படுகின்றதே தவிர, ஏற்கனவே அவன் அறிவாகத்தான் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகின்றதே ஒழிய வேறு எதற்காகவும் சாஸ்திரமும் சத்குருவும் இங்கு அடைக்கப்படவில்லை. ஆகவே மாயை மனதை மயக்குவதல்ல, மாறாக நம் சுயத்தை நமக்கு காட்டுவது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல மாயை ஒரே நிலையில் பனிக்கட்டியாக உள்ளபோது அது அசைவற்றது. அதுவே உருகி நீராக இயக்க நிலைக்கு வரும்பொழுது அசைகின்றது. ஆக அசையாத பனிக்கட்டியை பிரம்மம் என்று கூறினால், அசைகின்ற நீரை சக்தி என்று கூற வேண்டும், அல்லது மாயை என்று கூறலாம். அவ்வாறே அசைவற்ற கடலை பிரம்மம் என்று கூறினால், அசைகின்ற அலைகளை சக்தி என்று கூறலாம். இவ்வாறு எவ்வளவோ நாம் எளிதான விளக்கங்களை எடுத்து கூறினாலும் எல்லோராலும் இதை எளிதாக ஏன் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்று கேட்டால், அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ணங்களிலே சிக்கிக் கொண்டிருப்பதினாலே இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியாத அடர்த்தியான அழுக்குகள் நிறைந்த மனதை கொண்டவர்களால் சாத்தியமாவதில்லை என்று தான் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நன்கு புரிந்து கொண்டவர்கள் மகான்கள் ஜடப்பொருள்கள் உள்ளிட்ட சகலத்திலும் அந்த இறை சக்தியை காண்கின்றனர். அத்துடன் இதில் நான் என்ற தன் சுயத்தையும் அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்கின்றனர். அந்த அறிவை அடைந்தவர்கள் மட்டுமே மாயை என்ற எதையும் இங்கு தூற்றுவதில்லை. அத்துடன் அத்வைதம் துவைதம் என்ற இரண்டுமே இதில் வந்து தான் ஒடுங்குகின்றன என்பதையும் எளிதாக ஏற்றுக்கொள்கின்றனர். எனவே நானே கடவுள் என்று கூறுவது அத்வைதம் அல்ல, மாயையின் நிலையில் சகலத்திலும் பிரதிபலிக்கும் ஒன்றேயான பிரம்மம் என்னுள்ளும் பிரதிபலிக்கிறது என்பதை எளிதாக உணர்தலே உண்மையான அத்வைதம் என்று அழைக்கப்படுகின்றது. நன்றி. ஓம் தத் சத்.